My dear students, today the question number 13 பார்க்க போகிறோம் CA Foundation September 2025 RTP அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வந்து டெத் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் வருது. The partnership deed consisting of three partners. Three partners யாருன்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. Profit sharing ratio 2:1:1. Whose fixed capitals are 90,000, 36,000, 24,000 respectively as follows. So the partners are allowed interest at 8% per annum on their fixed capital. So but no interest is to be allowed on undrawn profit charged on drawings. அப்போ நல்லா பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? 8% per annum அவங்க ஃபிக்ஸட் கேபிட்டலில். பட் நோ இன்ட்ரெஸ்ட் யூஸ் டு பி அலவுட் அன்ட்ரான் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட் இன்னும் ட்ரா பண்ணாத போது அவங்களுக்கு வந்து நோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலை. அப்போ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்னென்ன பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நீங்கள் ஆஃப்டர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அப்பான் டெத் ஆஃப் த பார்ட்னர் த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் பி வேல்யூட் அட் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் தி ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப்டர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஏற்கனவே நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க, அதை அப்புறம் பார்க்கலாம். அப்போ என்ன இது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ப்ராஃபிட். 2021 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 22 கொடுத்துருக்காங்க, 23 லாஸ் வருது, 24 இப்போ கரண்ட் இயருக்கும் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த குட்வில் எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் 3 years. அதான் மெயின். அங்கே 4 years கொடுத்துருக்கான், 3 years எண்டிங் என்ன 31st December ப்ரெசீடிங் த டெத் ஆஃப் த பார்ட்னர். எந்த வருஷத்தில் பார்ட்னர்ஸ் ஆகிறாரோ அதுக்கு முதல் வருஷம் டிசம்பர் எண்டில், கடந்த 3 வருஷம் அப்படின்னா எப்போ ரிட்டையர் ஆகிறாருன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ரிட்டையர் எப்போ ஆகிறாரு? ஆல்ஃபா டைடான், ரிட்டையர் இல்லை, டைடு எப்போனா 30th September. அப்போ 30th September அப்படின்னா அதுக்கு முதல் வருஷம். இப்போ இது இயர் எண்டிங் வந்து கேலண்டர் 31st December. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா 23, 24, 22, 21 இந்த 3 வருஷத்துக்கு தான் நீங்கள் குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு தி இன்சூரன்ஸ் பாலிசி 75,000 rupees ஈச் வாஸ் டேக்கன் இன் இண்டிவிஜுவல் நேம். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆல்ஃபா, பீட்டா, காமா 3 பேத்துக்கு 75,000 போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இப்போ ஆல்ஃபாங்கிறவர் தான் செத்துட்டார். அப்போ இவர் இறந்துட்டார் அப்படின்னா என்ன ஆகிடும்? இன்சூரன்ஸ் பாலிசி போட்டால் உடனே பணம் வந்துடும், 75,000 வந்துடும். சரி, அதே சமயத்தில் ரிமைனிங் பார்ட்னர்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களுடைய சரண்டர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா த சரண்டர் வேல்யூ ஆஃப் த பாலிசி வாஸ் ஆஃப் 20% ஆஃப் த சம் அஷ்யூட். அப்போ அவங்களுதையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு தான் மூணாக பிரிக்கணும். இவர் ஒருத்தருக்கு மட்டும் வரது அப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ மொத்தமாக இவருக்கு 75,000 வரும், மீதி 2 பேர் போட்டிருக்கிறது 70,000, 150 lakhs, 1,50,000. அதில் 20% தான் உங்களுக்கு சரண்டர் வேல்யூ. அப்போ 1,50,000 20% அப்படின்னா 30,000 rupees. அப்போ அந்த 30,000, இது ஒரு 75,000, இது ரெண்டும் தான் ஆக்சுவலாக அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. அதில் இந்த ஆல்ஃபாவோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்து தான் அவனுடைய ஷேர் ஆஃப் இன்சூரன்ஸ் சரண்டர் வேல்யூ நம்ம எடுத்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்பான் டெத் ஆஃப் எ பார்ட்னர் இட் இஸ் டு பி கிரெடிட்டட் வித் தி ஷேர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் நம்ம போடணும். அவருக்கு ஒருத்தர் இறந்துட்டு என்ன பண்ணோம்? அவர் இருக்கிற வரைக்கும் உண்டான ப்ராஃபிட்ஸ், அது ஒன்று. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ எட்ஸெட்ரா கேல்குலேட் அப் டு 31st December ஃபாலோவிங் இஸ் டெத்து. இவர் செத்ததுக்கப்புறம் என்ன கால்குலேட்டட், அவர் டெத்து இறந்ததுக்கப்புறம் வர 31st December வரைக்கும் உண்டான இதில் எவ்வளோ ஷேர் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ ஷேர் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் எவ்வளோ ஷேர் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கணும். த ஷேர்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பாலிசி அண்ட் குட்வில் பி கிரெடிட்டட் டு த டிசீஸ்டு பார்ட்னர் ஆஸ் ஆன் 31st December ஃபாலோவிங் இஸ் டெத். The partnership books to be closed annually on 31st December. அப்போ ஃபினான்ஷியல் இயரில் இது வந்து கேலண்டர் இயர் தான், 31st December தான் ஒவ்வொரு வருஷமும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதை முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணால் போட்டுங்க. அப்போ தான் நம்ம எத்தனை வருஷம் எப்போ இறக்குறாரு, அதுக்கப்புறம் எவ்வளோ பீரியட் இருக்குதுன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். The amount standing to the credit of his current account as on 31st December 2023 was, அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஃபர்ம் வந்து அவனுக்கு தரணும், எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு ஒரு கேபிட்டல் மாதிரி. கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் 2 அக்கௌண்ட் வரும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. டெபிட் பேலன்ஸ் இருந்தால் தான் மைனஸ் பேலன்ஸ், இங்கே கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ரம் தட் டேட் டு த டேட் ஆஃப் டெத் வரைக்கும் அவர் சில அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்போ ட்ராயிங்ஸ்
அப்போ நெட் எஃபெக்ட் என்ன, 90,000 ரூபா ட்ரா பண்ணியிருக்கார், ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 15,000 இருக்குது. அப்போ நெட் எஃபெக்ட் 75,000 ருபீஸ். நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு என்ட்ரி போடணும். அதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது அன்ரிகார்டட் லைபிலிட்டி. அன்ரிகார்டட் லைபிலிட்டினா ஒரு லைபிலிட்டி இருக்குது, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டால் 18,000 ரூபாய் நம்ம ரெக்கார்ட் பண்ணினாலும் பண்ணலைனாலும் நம்ம கொடுக்கணும். அது இப்போ தான் தெரியுது, 18,000 ருபீஸ். அப்போ அந்த அமௌண்ட்டையும் நம்ம இவனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இவனுடைய போர்ஷன் எவ்வளோ, அப்போ ஆல்ஃபாவுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1:1 அப்படின்னு இருக்குது. அப்போ 2/4, அப்போ 1/2. அப்போ 1/2 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம இதில் 1/2 அப்படின்னா 2/4 அப்படின்னா என்ன அர்த்தம், 9,000 ருபீஸ். அதையும் வந்து இவனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ, அதில் அவனுடைய ஷேர் எவ்வளோ, அதை தனியாக கால்குலேட் பண்ணி, ஏன்னா செத்ததுக்கு அப்புறமும் 2024 வரைக்கும் உண்டான ப்ராஃபிட் இதில் எவ்வளோ அவனுக்கு ஷேர். ஏன்னா அவர் இறக்குறது வந்து எப்போ சார் இருந்துறாரு, ஒரு 3 மாதம் முன்னவே இருந்துறார், செப்டம்பர்லேயே இருந்துறார். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் இருக்குது. அப்போ ப்ராஃபிட்டை நம்ம அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் அக்கௌண்ட் ஷோயிங் த அமௌண்ட் டியூ டு. அப்போ ஆல்ஃபா இறந்துட்டார், அவர் லீகல் ஹேருக்கு எக்ஸிக்யூட்டாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போய் சேரும், இதை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். த இம்பேக்ட் ஆஃப் அன்ரிகார்டட் லைபிலிட்டி நாட் டு பி கிவன் இன் எர்லியர் இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, மேட்டர் சிம்பிள் தான், அப்படியே பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் தான் கேட்குறாங்க, ஆல்ஃபா கேபிட்டல். அதை போடணுன்னா சில நோட்ஸ் வேணும். மொத்தமாக அவனுடைய ப்ராஃபிட் ஷேர் என்ன, அவனுடைய அதாவது பாலிசி எடுத்தாங்களே அந்த பாலிசி அமௌண்ட்டோட ஷேர் என்ன, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2024 எவ்வளோ, குட்வில் கால்குலேட் பண்ணால் அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ. ஸோ இது எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கால்குலேட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒர்க்கிங் நோட் அதை நீங்கள் போட்டுங்க. ஒர்க்கிங் நோட்டில் ஒரு 2-3 போட்டு தேவையானது ஒர்க்கிங் நோட்டு. நம்பர் 1ல் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் போடலாம். வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஆக்சுவலாக குட்வில் என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். குட்வில்ல 3 வருஷம் ப்ராஃபிட். இவர் வந்து செப்டம்பர் 24 போகிறார். அப்போ அதுக்கு முன்னே இருக்கிற ப்ராஃபிட். அப்போ 2021, 22, 23. அப்போ 2021க்கு எவ்வளோ ப்ராஃபிட், 2022க்கு என்ன ப்ராஃபிட், 2023க்கு என்ன ப்ராஃபிட். இதில் 23க்கு லாஸ் வருது. அப்போ ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இது ப்ராஃபிட் 88,020 ருபீஸ் இவனுக்கு ப்ராஃபிட். இதுவும் ப்ராஃபிட் 79,410, அதுவும் ப்ராஃபிட். இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் ப்ராஃபிட் அடுத்தது எவ்வளோ வருது பாருங்கள், 24,960, 24,960. இது லாஸு, இது வந்து லாஸு, அதனால் மைனஸில் போட்டிருக்கேன். அப்போ இது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஒன்று நம்ம தரணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தரணும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, 8%. நல்லா இருக்கா. இதில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் 8% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பார்ட்னர்ஸ் ஆர் அலவுட் அட் எ 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் தர் ஃபிக்ஸட் கேபிட்டல். மொத்த கேபிட்டல் எவ்வளோ, இங்கே நான் இப்போ ரஃபாக போடுறேன். மொத்த கேபிட்டல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பிரகாரம் ஆல்ஃபாவுக்கு எவ்வளோ, 90,000 ருபீஸ். பீட்டாவுக்கு 36,000 ருபீஸ். அடுத்தது காமாவுக்கு 24,000 ருபீஸ். இவ்வளோ தான் கேபிட்டல். அப்போ வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அதில் டிடெக்ட் பண்ணாமல் விட்ட ப்ராஃபிட் இது. அப்போ 90,000 ப்ளஸ் 36,000 ப்ளஸ் 24,000, ஸோ 1,50,000 ருபீஸ். இதுதான் டோட்டல் கேபிட்டல். அப்போ டோட்டல் கேபிட்டலுங்கிற இவ்வளோ, அதில் 8% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இன்ட்டு 8% இன்ட்ரெஸ்ட் போனால் 12,000 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணோம், 12,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணணும். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இங்கே போடுங்க, இன்ட்ரெஸ்ட்டு 12,000 ருபீஸ், இந்த வருஷத்துக்கு 12,000 ருபீஸ். அப்போ 12,000 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட். அப்போ இது எவ்வளோ வரும் பாருங்கள் ப்ராஃபிட்டில். அதான் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் வந்து 88,020. அப்போ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா மைனஸ் ஆகும். அப்போ 88,020 மைனஸ் 12,000 போட்டிங்கன்னா 76,020 ஒரு ப்ராஃபிட்டு. இதில் 79,410 மைனஸ் 12,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 67,410 இது ப்ராஃபிட்டு. இதில் ஏற்கனவே லாஸ் இருக்குது. அப்போ லாஸ் இருந்தால் என்ன ஆகிடும், இன்ட்ரெஸ்ட் போட்டால் இன்னும் லாஸ் அதிகமாகும்.
அப்போ ப்ளஸ் 12,000 ரூபாய் நீங்கள் மறுபடியும் எக்ஸ்பென்சஸ் காமிச்சிங்கன்னா மொத்த லாஸ் வந்து எவ்வளோ வரும்? இது மைனஸில் போட்டுனா 36,960. அப்போ மொத்தம் அக்ரிகேட் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 76,020, 67,410 ப்ளஸ் அதை மைனஸ் 36,960. அப்போ பார்த்தீங்கன்னா 1,06,470. இதுதான் வந்து டோட்டல் ப்ராஃபிட். இது வந்து டோட்டல் ப்ராஃபிட் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? அவங்க என்ன சொல்கிறாங்க? குட்வில்லு 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் மைனஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. டோட்டல் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ? 1,06,470. ஸோ 1,06,470 டிவைடட் பை 3 அப்படின்னா 35,000. அப்போ 35,490. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ குட்வில் என்ன சொல்கிறான்? குட்வில் பொறுத்த வரைக்கும் 2 years பர்ச்சேஸ். 2 years பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன? 2 times அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ண? ஆவரேஜ் பர்ச்சேஸ் எவ்வளோ? 35,490 rupees இன்ட்டு 2. அதுதான் குட்வில். அப்போ இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 70,980. இது வந்து குட்வில், டோட்டல் குட்வில். இதில் அவனோட ஷேர் எவ்வளோ? யார்? ஆல்ஃபா தானே இறந்துட்டார். அப்போ ஆல்ஃபாவோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அதை என்ன சொல்கிறான்? ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்கோம்? அதில் 4:2:2 இல்லையா? அது நல்லா பாருங்கள். அதுக்குள்ளே வேறு போயிடுச்சா? சரி, அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2:1:1. அப்போ 2:1:1 அப்படின்னா 2:1:1 அப்படின்னா 2/4. அப்போ 7,980 இன்ட்டு 2/4. 2/4நாலும் 1/2நாலும் ஒன்று தான். அப்போ 7,980 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தா 35,000. அப்போ அவனோட ஷேர் ஆஃப் குட்வில், ஆல்ஃபாவோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ அப்படின்னா ₹35,490. இதை ஒன்று எடுத்துக்கணும், நம்பர் 1. சரி, அப்போ நோட்டு 2ல் நீங்கள் என்னென்னு பாருங்கள். அப்போ ஒர்க்கிங் நோட்டு 2ல் நீங்கள் என்ன பண்ணால் சரண்டர் வேல்யூ, ப்ராஃபிட் ஆன் செப்பரேட் பாலிசி அமௌண்ட் எவ்வளோ? அவனுக்கு ப்ராஃபிட் ஆன் செப்பரேட் பாலிசி 3 பேர்லேயும் பாலிசி எடுத்தோம். அதில் ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளோ பண்ணால் 75,000 எடுத்தோம். இவர் இறந்துட்டார் செப்டம்பரில். அப்போ என்ன ஆகிடும்? அவர் பாலிசி அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். அப்போ ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அமௌண்ட்டு இல்லையா? ஃபுல் அமௌண்ட் வந்துடும். எவ்வளோ? 75,000 rupees அப்படியே வந்துடும். சரி, மீதி 2 பேருக்கு எடுத்திருக்கோம், பீட்டாவுக்கும் அண்ட் தென் காமாவுக்கும். எவ்வளோ எடுத்திருக்கோம்? அதே 75,000 75,000 இன்ட்டு 2 2 பேர்த்துக்கும் 1,50,000 எடுத்திருக்கோம். ஸோ இதில் சரண்டர் வேல்யூ என்னென்னா 20% தான் சரண்டர் வேல்யூ. அது மட்டும்தான் இப்போ கிடைக்கும். உடனே நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா அப்போ 1,50,000 இன்ட்டு 20% அப்படின்னா 1,50,000 இன்ட்டு 20% 30,000 rupees தான் கிடைக்கும். அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்? இந்த பாலிசியை சரண்டர் பண்ணாலோ ஒரு டெத் ஆனதுக்கு அப்புறம் வர்றதோ மொத்தமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,05,000 rupees இந்த 2 அமௌண்ட்டும். ஸோ இதில் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ஃபாவோட ஷேர் எவ்வளோ, மொத்தம் ஆல்ஃபாவோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,05,000 இன்ட்டு 2/4 போடுங்க. அப்போ 1,05,000 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால் சரி. சரி, அப்போ 52,500. அப்போ இந்த அமௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டு 35,490 கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகணும். அடுத்தது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு ஒர்க்கிங் நோட்டில், ஒர்க்கிங் நோட் 3ல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 4th இயரில் பாருங்கள், இங்கே பாருங்கள் 4th இயரில் 40,110. அப்போ 2024ஓட ப்ராஃபிட் தான் நமக்கு தேவை 40,410. சரி, இதுலேயும் என்ன பண்ணோம்? இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணோம், 12,000 rupees. அப்போ இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? அப்போ 40,410 மைனஸ் 12,000 அப்படின்னா 28,410. இதில் தான் நீங்கள் என்ன பண்ணோம்? ஆல்ஃபாவோட ஷேரை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஆல்ஃபாவோட ஷேரு?
அப்போ 28,410 இன்ட்டு 2/4. அப்போ அதில் எவ்வளோ வருது 2/4 அப்படின்னா 14,000 rupees, 14,205. இதுதான். அப்போ இந்த 3 அமௌண்ட்டும் இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அவங்க கேட்குறது கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் கேட்குறாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படியே பாருங்கள். ஸோ கேபிட்டல் ஆல்ஃபாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஆல்ஃபாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் மொத்த கேபிட்டல் எவ்வளோ இருக்குது மொத்தமாக ஆனது. ஃபஸ்ட்டு 90,000 இருக்குது. அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ 90,000. சரி, அது இல்லாமல் இதில் ப்ராஃபிட்டு இப்போ அடுத்தது வந்து என்னென்ன ப்ராஃபிட் வருதோ அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். அப்போ ப்ராஃபிட் P&L அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு என்னென்ன P&L அக்கௌண்ட்டில் சேர்த்தணும் பாருங்கள். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ இந்த 14,205. அப்போ 14,205 ஆட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணோம், குட்வில் வந்து நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம் அவனுடைய ஷேரு. குட்வில் நம்ம கால்குலேட் பண்ணது ஆல்ஃபா ஷேர்ஸ் ஆஃப் குட்வில் வந்து ஆக்சுவலாக 35,000 சம்திங் வந்தது குட்வில். இதுதான் குட்வில். அப்போ குட்வில் வந்து 35,490 இந்த அமௌண்ட் அப்படியே போட்டுங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் பாலிசி, அதுவும் வந்து வர வேண்டியது. இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட் எவ்வளோ நம்ம போட்டோம் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட்டு 52,500. அப்போ 52,500 இதெல்லாம் அவனுடைய கிரெடிட் பேலன்ஸு. இவ்வளவும் அவனுக்கு நம்ம தர வேண்டி இருக்குது. அது இல்லாமல் டிசம்பர் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ 31 டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அவனுடைய இது என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கொடுக்கணும். அவனுடைய கேபிட்டல் வந்து 90,000 இன்ட்டு 8% இந்த வருஷத்துக்கு. அப்போ 7,200 இதுதான். சரி, டெபிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம் அதில் நீங்கள் இதில் பாருங்கள். அவனுடைய கரண்ட் அக்கௌண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல 31 டிசம்பர் 2020 15,000. அப்போ கிரெடிட் பேலன்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் 15,000 இருக்குது. அதே சமயத்தில் அப் டு த டேட் ஆஃப் டெத் ஹி ஹேஸ் வித்ட்ரான் 90,000 ட்ரா பண்ணியிருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அப்போ ட்ராயிங்ஸ் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் டெபிட் சைடில் போடுவோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ட்ராயிங்ஸ் எவ்வளோ 90,000. ஆனால் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டில் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஒரு 15,000 இருக்குது. அப்போ நெட் எஃபெக்ட் எவ்வளோ 75,000. அப்போ 75,000 தான் ஆல்ஃபாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆல்ஃபாஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு என்ட்ரி போடணும். அடுத்தது இல்லாமல் அன்ரிகார்டட் லைபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. லைபிலிட்டி எவ்வளோ சொல்கிறான் 18,000 இந்த அமௌண்ட்டு. அப்போ இந்த 18,000ல் இவனுடைய ஷேர் என்ன அதை இவன் கொடுக்கணும். யார் கொடுக்கணும், ஆல்ஃபா கொடுக்கணும். அப்போ அவனதுலேயும் 2/4 அப்படின்னு பார்த்தா 9,000 rupees இவங்ககிட்ட இருந்து வரணும். அப்போ மொத்தமாக கேபிட்டல் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை, மொத்தமாக ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே வரும் மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள். 90,000 90,000 ப்ளஸ் 14,205 ப்ளஸ் 35,490 ப்ளஸ் 7,200 ப்ளஸ் 52,500. ஸோ 1,99,395. அப்போ 1,99,395 இதுதான் இந்த அமௌண்ட்டு. அப்போ 1,99,395 இதிலிருந்து அப்படியே லெஸ் பண்ணுங்கள். ரெண்டே அமௌண்ட்டு தான். -75,000 -9,000. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் டு இந்த பேலன்ஸு தான் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அவனுடைய இறந்துட்டாங்க இல்லையா அவனுடைய எக்ஸிக்யூட்டாருக்கு ஆல்ஃபாஸ்னுடைய எக்ஸிக்யூட்டாருக்கு போகணும். எவ்வளோ அமௌண்ட்டு 1,15,396 இந்த அமௌண்ட்டு. ஸோ இதை நம்ம முடிச்சிட்டோம் இந்த சம்மை. அப்போ இதோட இது ஃபினிஷ்ட். இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. அடுத்த கொஷின் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின், கொஞ்சம் பெரிய கொஷின் இது, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் வருது. இப்போ அதை நம்ம இப்போ படிக்கலாம். கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14ல் என்ன வருது பாருங்கள். இது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில்
எப்படி அலாட்மெண்ட் பண்ணுறோம், அப்ளிகேஷன் மணி அதிகமாக வாங்கிட்டு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட்டில் எவ்வளோ ரீஇம்பர்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ப்ரோ ரேட்டா பேசிஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். அதாவது a limited company is authorized capital 2 crore 50 lakhs. அது இப்போ நமக்கு தேவையில்லை. அப்போனா என்ன, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each. அப்போ 2.5 கோடி. அப்போ மொத்தமாக அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2.5 crores. ஈக்விட்டி ஷேர்ஸ்னுடைய ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 10 shares. அதில் 15 lakh shares had been issued. ஏற்கனவே 15 lakhs இஷ்யூ பண்ணிட்டான். ஃபுல்லி அப் டு பெய்டு அப், அதுவும் இஷ்யூ பண்ணது ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டு வந்துருச்சு. அப்போ இதை பற்றியெல்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்லை, அதை விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணுறோம், அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் இந்த பழைய மேட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. த கம்பெனி ப்ரப்போசஸ் டு மேக் ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் 3,37,500. அப்போ இப்போ தான் இஷ்யூக்கு போகிறது வந்து இவ்வளோ ஷேர் தான் இஷ்யூ பண்ண போகிறோம். இவ்வளோ ஷேர், அது ஒரு ஷேரோட 10 ரூபா. ஆனால் எவ்வளோக்கு இஷ்யூ பண்ண போகிறான்னா 14 rupees. அப்போனா நல்லா அர்த்தம் பாருங்கள், 14 rupees ஃபேஸ் வேல்யூ 10 rupees, ஆனால் இஷ்யூ ப்ரைஸ் 14 அப்படின்னா 4 rupees வந்து ப்ரீமியம். நல்லா பார்க்கணும், 4 ரூபா ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் பேயபிள் அப்ளிகேஷனாக அலாட்மெண்ட்டாக பின்னாடி சொல்லுவோம், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ₹2 per share payable on application. அப்போ 2 ரூபா அப்ளிகேஷன் மணி. It to be received on by 31st May 2025. Allotment to be made on 10th June 2025 and then further 5 rupees per share. அப்போனா என்ன அர்த்தம் பாருங்கள், அலாட்மெண்ட்டில் அவன் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு 5 ரூபா. 5 ரூபாயில் இன்க்ளூடிங் த ப்ரீமியம் எவ்வளோ சொன்னேன், 4 rupees. அப்போனா அலாட்மெண்ட் மணி எவ்வளோ, 1 rupee. அப்போ அலாட்மெண்ட் மணி 1 rupee, ப்ரீமியம் செக்யூரிட்டி ப்ரீமியம், அந்த ப்ரீமியம் சொன்னோம் அது 4 rupees, மொத்தமாக சேர்த்து 5 rupees. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், இதில் 2 ரூபா அலாட்மெண்ட்டில் 1 ரூபா தான் கலெக்ட் பண்ணுறோம். ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 ரூபா ஒரு ஷேரோட நாமினல் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ. அதில் 3 ரூபா போச்சுன்னா அப்போ ஃபைனலுக்கு 7 ரூபா இருக்கணும். ஸோ த ஃபைனல் கால் ஃபார் த பேலன்ஸ் டு பி மேட், த மணி ரிசீவ்ட் ஆன் 31st December 2025. சரி, இப்போ இதெல்லாம் கூட இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்ளிகேஷன் டைரெக்டாக கொடுக்கல. மொத்த அப்ளிகேஷன் நம்ம ரிசீவ் பண்ணது 14 lakh shares. அப்போ 14 lakh sharesக்கு உண்டான அப்ளிகேஷன் மணி கொடுத்துருப்பான். அப்போ அப்ளிகேஷன் மணி எவ்வளோ வந்திருக்கும், 2 rupees அப்ளிகேஷன் மணி. அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 28 lakhs நமக்கு பணம் வந்திருக்கும். உடனே எல்லாத்தையும் முழுசாக அலாட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எவ்வளோ அலாட் பண்ண போகிறோம், 3,37,500 தான் அலாட் பண்ண போகிறோம். அப்போ அமௌண்ட் மணி எவ்வளோ நமக்கு அதை யூஸ் பண்ண முடியும், 3,37,500 into 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,75,000 தான் அப்ளிகேஷன் மணி நம்ம வாங்கியிருக்கணும். அதை மட்டும் தான் அலாட் பண்ணோம். ஆனால் நமக்கு 28 லட்ச ரூபா வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதை 3 விதமாக சொல்கிறோம். அப்ளிகேஷன் வந்து 3 ஸ்லாப்பில் வருது. ஒரு 25,000 ஷேராக அப்ளை பண்ண ஒரு குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக அலாட்மெண்ட் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு கேஸ். ரெண்டாவது, 1,25,000 ஷேர் ஒரு குரூப் அப்ளை பண்ணிச்சு, அவனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ்டு அலாட்மெண்ட் ஆஃப் 1 share ஃபார் எவரி 2 share அப்ளைடு. அவங்களுக்கு அலாட்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறோன்னா 1:2. 2 ஷேர் அப்ளை பண்ணவனுக்கு 1 ஷேர். அப்போ 1,25,000 ஷேர் அப்ளை பண்ணால் அவனுக்கு 62,500. அவ்வளோதான், புரியுங்களா? இதில் பாதி இந்த அப்போ 62,500 ஷேர் தான் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். டிவைடட் பை 2, 62,500. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார், அது இல்லாமல் இன்னொரு ஸ்லாப்பு, மொத்தம் 3 விதமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. 25,000 ஷேர் அப்ளை பண்ணவனுக்கு ஃபுல்லாக அலாட் பண்ணிட்டோம். அப்போ ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி அப்படியே அதை மட்டும்தான் வந்திருக்கும், அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மணியெல்லாம் அவங்ககிட்ட நம்ம வாங்கலை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1,25,000 ஷேரு அப்ளை பண்ணியிருக்கான். 2 ரூபா மாதிரி அவன் அதுக்கு உண்டான பைசாவை நமக்கு கொடுத்துட்டான். 2,50,000 கொடுத்துட்டான். ஆனால் அவனுக்கு அப்ளை பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கோம், 62,500 தான் பண்ணியிருக்கோம். பாதி அமௌண்ட் அப்படியே இருக்குது. அது ஒன்று. தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 12,50,000 ஷேர் ரிசீவ்டு. அதில் அலாட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆஃப் 1 share ஃபார் எவரி 5 share. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா பாருங்கள், 12,50,000 ஷேருக்கு அப்படின்னா 5 ஷேருக்கு 1 ஷேரு அப்படின்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும், 12,50,000க்கு 12,50,000
இதுக்கு 5 ஷேருக்கு 1 ஷேர் அப்படின்னா 2,50,000 ஷேர் தான் நம்ம அவனுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம பணம் வாங்கியிருக்கிறது 12,50,000 ஷேரு. அப்போ அந்த பணம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்ளிகேஷன் பண்ணியே ஒன்று அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும், மீதி இருந்தால் ரீபே பண்ணணும், ரீஃபண்ட் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்கிறோம். The money due on allotment was retained by the company, the excess being returned to the applicants. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் மணியில் எக்ஸஸாக ரிசீவ் பண்ணதை அலாட்மெண்ட் டியூ எவ்வளவோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் மீதி இருந்தால் அதை ரீபே பண்ணிவிடுங்க. The money due on final call was received on the due date. அப்போ ஃபைனல் கால் வந்து என்ன 7 ரூபா வரணும். எவ்வளோ ஷேருக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணாமல் 3,37,500. அப்போ அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நார்மல் என்ட்ரி வரும். யூ ஆர் ரிக்வயர்ட் டு ரெக்கார்ட் தீஸ் ட்ரான்சாக்ஷன் இன் த ஜர்னல் புக் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த டைப் ஆஃப் கொஷின் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை அப்ளை பண்ணுறதே இல்லை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். முதல்ல ஒரு டேபிள் போடணும். அந்த டேபிளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த டேபிள்லேயே உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்துடும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கொஷின் நம்பர் 14ல் இந்த டேபிளை போடலாம். இன்னும் கூட நீங்கள் கிளியராக வச்சுக்கலாம் இந்த கொஷின் நம்பரில். இப்போ கொஷின் நம்பர் 14ல் நமக்கு கேட்டகிரி என்ன, ஃபஸ்ட்டு கேட்டகிரி. மொத்தம் 3 விதமான கேட்டகிரி. என்னென்ன கேட்டகிரி? ஃபஸ்ட்டு கேட்டகிரி, செகண்ட் கேட்டகிரி, தேர்ட் கேட்டகிரி. இந்த 3 கேட்டகிரி. இதில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு ஆச்சுங்களா. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மொத்தமாக நம்ம எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கோம், ஆக்சுவலாக நம்ம 14 lakh ஷேர்ஸ் வந்திருக்கு. 14 lakh ஷேர். 14 lakh ஷேர்ஸில் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து முதல் கேஸு 25,000 ஷேர்ஸ். இந்த 25,000 ஷேர்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அமௌண்ட்டு ரிசீவ்டு அப்ளிகேஷனோட நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த 25,000 ஷேருக்கும் 2 rupees per ஷேர் அப்ளிகேஷன் மணி. அப்போ 25,000 ஷேருக்கு எவ்வளோ, 50,000 அப்ளை பண்ணிட்டோம். பணம் வந்திருக்கு நமக்கு. அப்போ 25,000 50,000 வந்திருக்கு. ஆனால் அலாட்மெண்ட்டும் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நீங்கள் அதை விட நீங்கள் இன்னொரு காலம் போட்டுக்கலாம், கொஞ்சம் இருங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணதுங்கிறது ஃபஸ்ட்டு எழுதிங்க. அப்போ அலாட்மெண்ட் எவ்வளோ, அலாட்மெண்ட்டு 25,000 அப்ளை பண்ணால் 25,000 அலாட் பண்ணியாச்சு. அப்போ அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம், இப்போ தான் ரிசீவ்டு. அப்போ அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். அமௌண்ட்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம், 25,000 × 2 அப்படின்னா 50,000. அப்போ அப்ளிகேஷன் மணி எவ்வளோ, 50,000 தான் வேணும், 50 அப்ளை பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே இல்லை. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டு நில்லு. அப்போ நீங்கள் அலாட்மெண்ட் இதில் அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது இருக்கா பாருங்கள். அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது இருக்கா, இல்லை. ஏன்னா இது அப்ளிகேஷனுக்கே சரியாக போச்சு. அப்போ இங்கே நில்லு. அடுத்தது ரீஃபண்ட் எதாவது இருக்கா, ஒரு காலம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது அமௌண்ட்டு டியூ ஆன் அலாட்மெண்ட்டு அது எவ்வளோ அதை பார்த்துங்க. அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் அலாட்மெண்ட் இந்த இதை போட்டிங்கன்னா இது ஏன் வரேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ ரீஃபண்டு நில்லு. அமௌண்ட்டு டியூ ஆன் அலாட்மெண்ட்டு அப்படிங்கிறது எவ்வளோ, அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணுறோம், 5 rupees. நல்லா பார்க்கணும், 5 rupees. அதில் 1 ரூபா வந்து அலாட்மெண்ட்டு டியூ, மீதி 4 rupees வந்து ப்ரீமியம். அப்போ மொத்தமாக பார்த்தா 5 rupees. அப்போ 5 rupeesனால் 25,000 × 5. அப்போ நீங்கள் பாருங்கள் 1,25,000 டியூ. எதுக்கு, இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு. அப்போ நல்லா பார்க்கணும், 25,000 ஷேர் தான் அப்ளை பண்ணான். அப்ளிகேஷன் பண்ணி 2 ரூபா மாதிரி அனுப்பிச்சான், 50,000 வாங்கிட்டோம், அதை அப்படியே அலாட் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே இல்லை, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எதுவும் அலாட் பண்ணலை, அதனால் ரீஃபண்டும் எதுவும் இல்லை. அலாட்மெண்ட் டியூ எவ்வளோ, 1,25,000. இது நம்ம எப்போ ரிசீவ் பண்ணுவோம், அலாட்மெண்ட்டில் தான் ரிசீவ் பண்ணுவோம், 1,25,000. ஸோ இந்த கேஸ் முடிச்சிட்டோம். ரெண்டாவது கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு, 12 lakhs. அந்த கொஷினை பாருங்கள். கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸில் அலாட்மெண்ட் டு பி மேட் ஆன் 31st. இதில் பெரிய சைஸ் பண்ணால் கொஞ்சம் இருங்க வரேன். இது இங்கே பாருங்கள், 1,25,000 ஷேர்ஸ் ரிசீவ்டு அலாட்மெண்ட்டில்.
அப்போ 1,25,000 ஷேர் வாங்கியிருக்கோம், அதில் 2க்கு 1. ஆனால் அலாட்மெண்ட் பண்ணுறது 62,500. அப்போ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இதில் காப்பி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? ஸோ நீங்கள் பாருங்கள், மொத்தமாக அப்ளை பண்ணது 1,25,000. அதில் டிவைடட் பை 2 அப்படின்னா நீங்கள் அலாட் பண்ணது 62,005 ஷேர் தான் அலாட் பண்ணியிருக்கோம். ஆனால் 1,25,000க்கு அப்ளிகேஷன் பண்ணி ₹2 மாதிரி கொடுத்துட்டான்னா அப்போ 2,50,000 பணம் வந்திருக்குது. இந்த 2,50,000ல் அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா இதுக்கு 1,25,000 கரெக்டு. மீதி இருக்கிற 1,25,000 அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரி, ரீஃபண்ட் எதாவது இருக்குதுன்னா நில்லு. அலாட்மெண்ட் அமௌண்ட் ஆக்சுவலாக எவ்வளோ வரணும்? மொத்தமாக அவனுக்கு அப்ளை பண்ணது எவ்வளோ அலாட்மெண்ட்டு? 62,500. 62,500 இன்ட்டு 5 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 3 lakh பாருங்கள். 62,500 இன்ட்டு 3 சாரி 62,500 இன்ட்டு 5 அப்படின்னா 3,13,000 3,12,500 இவ்வளோ தான் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஆனால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்? 3,12,500 நமக்கு வரணும். ஆனால் அப்ளிகேஷனில் எக்ஸஸாக இருக்கிறது 1,25,000 பேலன்ஸ் இருக்குது. அப்போ அது போக மீதி எவ்வளோ நம்ம அவங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,87,500 இவ்வளோ தான். குட், இது முடிஞ்சிச்சு. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது 12,50,000 ஷேர்ஸ். இதில் எவ்வளோ நம்ம அலாட் பண்ணுறோம்? 5:1. அப்போ 12,50,000 இது நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். டிவைடட் பை 5. அப்போ 5 ஷேருக்கு 1 ஷேர் தான் அலாட் பண்ணுறோம். அப்போ 2,50,000 ஷேர் தான் நம்ம அலாட் பண்ணுறோம். நல்லா பார்க்கணும். அப்போ 12,50,000க்கு எவ்வளோ கொடுத்துருப்பான்? நமக்கு ₹2 மாதிரி கொடுத்துருப்பான் ஒரு அப்ளிகேஷன் மணி. அப்போ 12,50,000 ஷேருக்கும் நம்ம அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ பணம் வந்திருக்கும்? 25 lakhs வந்திருக்கும். ஆனால் 25 lakhsக்கு அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ தேவை? நம்ம அலாட் பண்ணது 2.5 லட்சம். அப்போ ₹2 மணினா 5 லட்ச ரூபா போதும். அப்போ 5 lakhs அமௌண்ட்டு போதும். ஆனால் ரிசீவ் பண்ணது 25 lakhs. அப்ளிகேஷனுக்கு தேவை 5 lakhs. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 17,50,000 இருக்குது. இப்போ நீங்கள் அதெல்லாம் வேண்டாம். இப்போ மொத்தமாக பாருங்கள், 25 lakhs ரிசீவ் பண்ணியிருக்கோம். 25 lakhs அதில் 5 lakhs வந்து அப்ளிகேஷனுக்கு போச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து 20 lakhs இருக்குது. அந்த 20 lakhsல நீங்கள் அலாட்மெண்ட் டியூக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் அலாட்மெண்ட்டில் அலாட்மெண்ட் டியூவில் இதில் வந்து மொத்தம் 25 lakhs. இந்த 5 lakhs இதை போட்டிங்க. ரீஃபண்டு வந்து நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா பார்க்கணும். 25 lakhs மைனஸ் அதில் வந்து 5 lakhs வந்து அப்ளிகேஷன் மணி, மீதி வந்து 20 lakhs இருக்குது. ஆனால் இந்த 25க்கு 5 lakhs இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அலாட்மெண்ட் டியூ வந்து ₹5. அப்போ 2,50,000 இன்ட்டு ₹5 அப்படின்னா 12,50,000. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? 12,50,000 நீங்கள் அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட்டில் வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கூட, ஏன்னா 25 லட்ச ரூபா நம்மக்கிட்ட இருக்குது. அதில் 5 லட்ச ரூபா அப்ளிகேஷன் பண்ணி போச்சுன்னா மீதி 20 லட்ச ரூபா இருக்குது. 20 லட்ச ரூபாயில் 12,50,000 அலாட்மெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா 7,50,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த 7,50,000 நம்ம என்ன பண்ணணும்? ரீஃபண்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ இங்கே நில்லு. அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ஜர்னல் என்ட்ரி தான் ஈஸியாக போயிடலாம். இப்போ மொத்தமாக இது நீங்கள் டோட்டல் பண்ணுங்கள். 25,000, 62,500, 25 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 12 lakhs அலாட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறது 2,50,000. இதில் 3,37,500 ஷேர்ஸ் மொத்தமாக அலாட்மெண்ட் பண்ணது 25,000 ஒன்று, 62,500 ஒன்று, 2,50,000 மொத்தமாக. இதுதான் நம்ம கொஷனில் சொன்னது. இதுதான் நம்ம எக்ஸ்பென்ஷனுக்கு போகிறோம். இவ்வளோ ஷேர் கேபிட்டலில் தான் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஆனால் அப்ளிகேஷன் வந்ததோ வந்து 14 lakhsக்கு உண்டான வந்திருக்கு. அதுக்கு உண்டான மொத்தம் 28 lakhs நம்ம கையில் இருக்குது. அதை தான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு ஆன் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000, ஒரு 2,50,000, அப்போ 3 lakhs. இதில் வந்து எவ்வளோ வருது உங்களுக்கு? ஒரு 3 lakhs 25 lakhs. அப்போ 28 lakhs அமௌண்ட்டு உங்கள் அப்ளிகேஷனில் எக்ஸஸ் அதிகமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்தத்தில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் அலாட்மெண்ட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 1,25,000, 12,000, 50,000 ஒன்று, அடுத்தது 5 lakhs ஒன்று. அப்போ நீங்கள் இது ரெண்டையும் பாருங்கள். அதாவது 1,25,000 அலாட்மெண்ட்டில் சரி, இதில் வந்து என்ன
அலாட்மெண்ட்டு அப்படிங்கிறது இதில் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரணும் 1,25,000 இன்னும் 5,000 இதில் வந்து அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னா 5 lakhs. அப்போ 2,50,000 into 5 அப்படின்னா 12,50,000 ப்ளஸ் 1,25,000 கரெக்டு. ஸோ 13,75,000. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 7,50,000 தான் இருக்கும். ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1,25,000 ப்ளஸ் 3,12,500 ப்ளஸ் 12,50,000. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16,87,500. இதில் நீங்கள் எவ்வளோ வந்து மொத்தமாக அலாட்மெண்ட்டுக்குன்னு நம்ம வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 1,80,87,500 அவ்வளோதான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,12,500. ஸோ இந்த டேபிளை வச்சுட்டு நீங்கள் இப்போ போடலாம். அப்போ ஜர்னல் புக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா ஜர்னல் என்ட்ரிஸில் அப்படியே பாருங்கள். ஜர்னல் ஆஃப் ஏல முதல் என்ட்ரி என்ன போடுவீங்க? எப்போ ஆக்சுவலாக May 31 தான் உங்களுக்கு என்ட்ரி. அப்ளிகேஷன் பண்ணி மொத்தமாக நமக்கு எவ்வளோ வருது? 14 lakh ஷேர் வந்துருக்கு. அப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஷேருக்கு எவ்வளோ? 2 ரூபா. அப்போ மொத்தம் எவ்வளோ வரும்? அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டால் போதும். எவ்வளோ அமௌண்ட்டு? 14 lakhs into 2 rupees. அப்போ நான் 28 lakhs இதை நீங்கள் போட்டால் போதும் முதல்ல. இப்போ ரெண்டாவது என்ட்ரி என்ன பண்ணால் எப்போ அலாட் பண்ணுறீங்க? June 10. June 10 இந்த 28 lakhs நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த 28 lakhs நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் அதை டெபிட் பண்ணிவிட்டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 28 lakhs டெபிட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக நம்ம அலாட் பண்ணது எவ்வளோ? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரணும்? நம்ம அப்ளை பண்ணது 3,37,500 ஷேர் தான். அதுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 6,75,000. அதாவது இந்த அமௌண்ட்டு 6,75,000. அதாவது இது ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் இது பண்ணணும். இந்த இதுக்கு வந்து வருது இல்லையா, அது into 2 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரணும் 6 lakhs. ரிமைனிங் என்ன வரணும்னா 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லாம் போட்டிங்க. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் என்ன வருது பாருங்கள், இந்த 13,75,000. அப்போ 13,75,000 அலாட்மெண்ட்டுக்கு நம்ம அலாட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அதை நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டோம் டு பேங்க் அக்கௌண்ட். இதை நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டோம். அப்போ நல்லா பாருங்கள், இவ்வளோ தான் நம்ம பண்ணது, ரீஃபண்ட் பண்ணோம். எவ்வளோ? 7,50,000. ஸோ இதை தான் நம்ம நேரேஷன் எழுதணும். நேரேஷன் எப்படி எழுதுறீங்கன்னா அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ஆன் 3,37,000 ட்ரான்ஸ்ஃபர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ எவ்வளோ நமக்கு ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணணுமோ அதுக்குண்டான அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிட்டு ரிமைனிங்காக இருக்கிறத நம்ம அலாட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டது போக மீதி இருக்கிற 7,50,000 ருபீஸை ரீஃபண்ட் பண்ணிட்டோம்னு எழுதணும். அவ்வளோதான். அடுத்தது அது நீங்கள் எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சம் இது முடிஞ்சிடுச்சு. மூணாவது நீங்கள் பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டியூ என்ட்ரி போடணும். ஈக்விட்டி அப்போ டியூ என்ட்ரி என்ன பண்ணோம்? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அதே டேட்டில் அலாட்மெண்ட் டேட்டு அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ வரணும்? எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ? இந்த அமௌண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட்டு வரணும். ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணது போக எவ்வளோ வந்திருக்குது? 3,12,500 வந்திருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் தான் சேர்த்துக்கணும். அப்போ நீங்கள் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அப்படின்னா 16,87,500. அதில் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்
எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3,37,500 இன்ட்டு ₹1 அலாட்மெண்ட்டுக்கு என்ன சொன்னோம், அலாட்மெண்ட் டியூ வந்து ₹1, ப்ரீமியம் வந்து ₹4. அப்போ ₹1 அப்படின்னா அப்போ 3,37,500 2 மீதி என்ன பண்ணோம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்னா ₹4. அப்போ 3,37,500 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 13,50,000. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதான் இந்த என்ட்ரி போடணும். பீயிங் அலாட்மெண்ட் மணி டியூ ஆன் 3,37,500 at ₹5 each இன்க்ளூடிங் ப்ரீமியம் 4 ஆஸ் பர் போர்டு ரெசல்யூஷன். அங்கே நீங்கள் சேர்த்த வேண்டியது, இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை எழுதிட்டு ஆஸ் பர் இந்த இது முக்கியம், போர்டு ரெசல்யூஷன் நம்பர் டேட்டட் அப்படின்னு போட்டு இப்படி போடணும், க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னே நீங்கள் என்ன எழுதணும்னா, அலாட்மெண்ட் டியூ ஆன் 3,37,500 shares at ₹5 each இன்க்ளூடிங் ப்ரீமியம் ₹4 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் டியூ என்ட்ரி அப்படின்னு போடணும். அப்போ ரிசிப்ட் வரும்போது, ஆன் ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி வரும்போது என்ன ஆகிடும், இந்த பணம் வந்துடும். எவ்வளோ வந்துடும், இந்த அமௌண்ட். அப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கும் பாருங்கள், இதில் ரிசீவ் பண்ணுறது இந்த அமௌண்ட்டு தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட்டு இதை நல்லா பார்க்கணும், 3,12,500 தான் வந்திருக்கு நமக்கு. டியூ என்ட்ரி போட்டிங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு. ஆனால் ஆக்சுவல் ரிசீவ் எவ்வளோன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட், மீதியெல்லாம் அப்ளிகேஷன் மணியில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ 3,12,500 தான் அந்த டைமில் வந்திருக்கு, மீதியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த இது அடுத்தது நீங்கள் டிசம்பர் 31 என்ன பண்ணோம், ஃபைனல் கால் டியூ இருக்குது. அப்போ டியூ என்ட்ரி ஒன்று போடணும். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஷேர் ஃபைனல் கால் அப்படின்னு போடுங்க. கால் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டு நல்லா பாருங்கள். ஃபைனல் காலுக்கு 3,37,500. ரிமைனிங் எவ்வளோ, அப்ளிகேஷன் ₹2 போச்சு, அலாட்மெண்ட்டுக்கு ₹1 போச்சு, மீதி ₹7. அப்போ ₹7 அமௌண்ட்டு நமக்கு வரணும். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 23,62,500. இதுக்கு 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இது டியூ என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதே 23,62,500. இப்போ இதுக்கு வந்து என்ன, பீயிங் ஃபைனல் கால் மணி டியூ ஆன் 3,37,500 shares at ₹7 per share. அங்கேயும் நீங்கள் இதை எழுதிட்டு, இப்போ நான் சொன்னதை எழுதிட்டு ஆஸ் பர் போர்டு ரெசல்யூஷன் டேட்டட் அப்படின்னு போட்டால் போதும். இது இந்த பாயிண்ட் முக்கியம். கடைசியாக ஆன் ரிசிப்ட் நீங்கள் வாங்கும்போது அதுக்கு என்ன என்ட்ரி போடணும்னா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ நீங்கள் போட்டிங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு எவ்வளோ வாங்கியிருக்கோம் ஃபைனல் கால், அது அப்படியே எவ்வளோ 23,62,500, 23,62,500. ஸோ ஃபைனல் கால் மணி ஆன் 3,37,500 at ₹7 received அப்படின்னு நேரேஷன் எழுதணும், அவ்வளோதான். இங்கே ஆஸ் பர் போர்டு ரெசல்யூஷன்லாம் தேவையில்லை. ஸோ இந்த 2 கொஷினையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மீதி இன்னும் ஒரு 2 கொஷின் தான், 3 கொஷின் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு கூட இது முடியும்.